குட் பேட் அக்லி ஜிபியு மாமே பிளாக் பஸ்டர் மாமே உண்மையான பிளாக் பஸ்டர். படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்குலாம் கேட்கக்கூடாது ப்ரோ. எவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு வந்தோன்னு கேளுங்க. அப்படி கேட்கணும், நீங்கள் தப்பாக கேள்வி கேட்குறீங்க. அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டு. ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங் எண்டிங் உள்ளே போனோம் ப்ரோ. எப்போவுமே வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் போடும்போது யாராக இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு வைபுக்காக கத்துவோம். அப்போ கத்த ஆரம்பித்தோம் ப்ரோ. கடைசி பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்சு ரிலாக்ஸ் ஆகிட்டோம். ரிலாக்ஸ் ஆகி தான் அப்போ தான் உட்கார ஆரம்பித்தோம். பின்னாடி டேரக்டர் வந்துட்டு டப்புன்னு தட்டு, எதுக்கு வந்தீங்க, என்ஜாய் பண்ண தானே வந்தீங்க, உட்காந்துருக்கீங்க, எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு பிளாஸ்டர் ஒன்று கொடுத்தாரு பாருங்க. அதெல்லாம் வேற லெவல் வைப்பு. படத்தில் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தேட்டரில் இருந்த சீட்டு மட்டும்தான். சீட்டை மட்டும் கொஞ்சம் எடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னு சொல்லுங்களேன், சும்மா சும்மா உட்காந்து கத்த முடியல ப்ரோ. எங்களுக்கு ஃபுல் எனர்ஜெட்டிக்கு, ஃபுல் மாசு, செம்ம என்ஜாய்மெண்ட். ஃபேன்ஸ் அத்தனை பேர் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி இருக்கு. அந்த டைம்ல கத்தி ஜம்ப் பண்றோம். சீட்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. என்ன சொல்றீங்க? ஸோ சீட்லாம் எடுத்துட்டாங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். திருப்பி பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாமல் பழைய பாட்டெலாம் நீங்கள் திருப்பி கேட்கும்போது ஒரு வைப் வரும் பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த சுல்தானே சாங்லாம் நான் அடிக்ட் ஆகிட்டேன். எப்படி ஆகிடுச்சுன்னா ஐயோ. அதுவும் இல்லாமல் அஜித் சாரோட ஒரு டைலாகும் நீங்கள் வாலி பார்த்து, ஆனால் முக்கியமாக படம் பார்க்குற எல்லாருமே வந்து என்ன பண்ணுங்கன்னா, வாலி, மங்காத்தா, பில்லா இந்த படம்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துனுங்க ஒரு டைம். பார்த்தீங்கன்னா தான் உள்ளே வந்து உங்களுக்கு இன்னும் வைபை என்ஜாய் பண்ண முடியும். நீங்கள் நார்மலாக வைபாக என்ஜாய் பண்ணுறதை தாண்டி இன்னும் வைபாக என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுவும் டைலாக்லாம் எனக்கு வேறு லெவல்னே சொல்லலாம். அதுவும் அந்த மொட்டையா பேங்க் அந்த டைலாக்காக இருக்கட்டும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த காடு மேலே இருக்க 16 நம்பரை கொஞ்சம் சொல்லுங்க ஓ அப்படின்னு சொல்கிற டைலாக்காக இருக்கட்டும். நீங்கள் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். மரண மாசுனே சொல்லலாம். அதாவது படம் வந்து வேற லெவல்ல இருந்திருக்குங்க. அதாவது படம் உள்ள போறதுக்கு முன்னாடி வந்து ஒரு கண்டிப்பா ஒரு சம்பவம் பண்ணிருப்பான் அதுக்கு ரவிச்சந்திரன் அப்படின்ட்டு தான் போயிருந்தோம். அதாவது எங்களுக்கு தலை எந்த படம் நடிச்சாலும் நாங்க பார்ப்போம். விடாமேற்கு நடிச்சாலும் பார்ப்போம், என்ன படம் நடிச்சாலும் பார்ப்போம். ஏன்னா தலை வந்து எல்லா ஃபேன்ஸுக்கோசம் தான் படம் பண்றாரு. சில பேர் வந்து இது ஃபேன் பாய் சம்பவம், சில பேர் இது வந்து ஃபேமிலி பாய் சம்பவம்ன்றாங்க. இது எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலி கண்டென்ட் எடுத்து ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பண்ண முடியுமானா அது வந்து தலையால மட்டும்தான் முடியும். அது ஆதிக்க ரவிச்சந்திரன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நம்ம அஜித் சார்னு சொன்னாலே வந்துட்டு ஹீரோவா ரசிச்சிருப்போம். அதான் இந்த படத்தோட டைலாக் என்னன்னா இதுதான், குட் பேட் அக்லி. ஹீரோவா ரசிச்சிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லனா ரசிச்சிருப்போம். அதுதான் பேடு. அது பார்த்தீங்கன்னா அக்லிங்கிறது கேங்ஸ்டராக ரசிச்சிருப்போம் அளவுக்கு அதிகமாக. ஸோ இந்த மூணையுமே ரசித்த படங்கள் அத்தனையுமே எடுத்து கனெக்ட் பண்ணி ஒரு விஷயம் கொடுத்துருப்பாரு. எனக்கு என்ன டவுட்னா, ஒரு டேரக்டர் இந்த அளவுக்கு அன்கண்டிஷனலாக ஒருத்தரை லவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சாலினியுமே பராமப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு படத்துலையும் நம்ம எந்த சீனை ரசிச்சிருப்பாங்க, இந்த இடத்துல தான் ஆடியன்ஸ் வந்து அஜித் சாரை அளவுக்கு அதிகமாக ரசிச்சிருப்பாங்க, இந்த டைலாக்கை தான் ரசிச்சிருப்பாங்க அப்படின்னு அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி திருப்பி கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் வேற லெவல் வைப்பு. என்ஜாய் பண்ணலாம், செம்ம என்ஜாய்மெண்ட். பார்ட்டியெல்லாம் போகணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து போவேணா, இங்கே வந்துருங்க, அந்த சீட்டெல்லாம் எடுக்க சொல்கிறேன். செம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸ்டார்ட் அப்ல இருந்து எண்டிங் வரைக்குமே அவ்வளோ ஒரு வைப்பு. அந்த ஒத்த ரூபா சாங்கா இருக்கட்டும், அதெல்லாம் வேற லெவல். இன்னொரு டைலாக் ஒன்று, விஜய் ரசிகர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு ட்ரீட் ஒன்று உள்ள இருக்கு. விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் நாங்கள் ட்ரீட் கொடுக்க மாட்டோம், விஜய் ரசிகர்களுக்கும் நாங்கள் கொடுப்போம். ஏன்னா நாங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காண்டி ஒரு டைலாக் கொடுத்துருப்பாரு. அது அவர் வாயால கேட்கும் போது இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வேற வைப்புன்னே சொல்லலாம். இது வந்து எல்லா படத்தோட ரெஃபரன்ஸும் இது இருக்கு. அது எல்லாமே அஜித்தோட படங்களோட ரெஃபரன்ஸ் தான். அதனால அதை யூஸ் பண்றதுல தப்பு கிடையாது. அதுவும் அது ஆப்டாகவும் இருக்கு. அதே மாதிரி சில படங்களோட சாங்ஸ் யூஸ் பண்ணிடுவோம். அந்த சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட பிளேலிஸ்ட்ல எல்லாரோட பிளேலிஸ்ட்லயும் இருக்கிற சாங்ஸ் தான் போட்டிருக்காங்க. அது கிரிஞ்சா இல்லாம ஆப்டா வந்துருக்கு. அது ஆப்ட வந்து தலைக்கு நாள மட்டும் தான் முடியும். கேமியோ யாரு மேம்? நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து கேமியோ நம்ம யோகி பாபு சார்லாம் ஒரு இதில் வருவார். அதெல்லாம் வந்து நீ போட்டால் தான் நல்லாயிருக்கும், நீ சொன்னால் தான் நல்லாயிருக்கும், நான் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும். அது எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து பிரசன்னா சாரோட அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் பார்த்ததெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. நீங்கள் வந்து மங்காத்தா, பில்லாலெல்லாம் யாரெல்லாம் இம்பார்ட்டனாக நீங்கள் கவனிச்சிருப்பீங்களோ அவங்கள அப்படியே திருப்பி ரீக்ரியேட் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும் அந்த படத்தில்.
உங்களுக்கு டோட்டலாக எல்லா படத்தையுமே கனெக்ட் பண்ணி தான் அந்த கதை ஆரம்பிக்கும். அந்த படம் சரியாக கவனிக்காதவங்களுக்கு தான் இந்த படம் வந்து கதை இல்லையோ அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. நீங்கள் அந்த படத்தை நல்லா கவனிச்சிருந்தீங்க, அந்த படத்தில் கதை இருக்கும். அதாவது சில பேர் ட்ரெண்ட் ஆகணும் பேசுவாங்க, சில பேர் ட்ரெண்ட் ஆகிட்டு பேசுவாங்க. தலையை பற்றி பேசினாலே ட்ரெண்டு, தலைனாலே ட்ரெண்டு. புரியுதுங்களா? இல்லை 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 ப்ரோ, படம் தலையோட மாஸ் மட்டும் தான் ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க, கதை எதுவுமே இல்லைன்றாங்க. இப்பதான் நான் ஒரு சொன்னேன், அதாவது இப்ப நான் என்னதான் ஒரு ரிவ்யூ சொன்னாலும் நீங்க போய் கண்டிப்பா படம் பார்ப்பீங்க, உங்களுக்கும் புரியும். இது வந்து உண்மையிலே வந்து ஃபேமிலி பாய் சம்பவம், ஃபேமிலி கண்டென்ட் எடுத்த ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான் பண்ணிருக்காங்க. படம் டைட்டில் வச்ச ஒரு விஷயம் சொல்றான், படம் பார்த்தவன்லாம் குட்டு, படம் பார்க்காதவன்லாம் பேடு. படத்தை பத்தி நெகட்டிவா சொல்றான் பாருங்க, அவன்லாம் அக்லி. த்ரிஷா ஹீரோனி, அதுனா மாப்பிள்ளை அவங்க தான். நான் போட்டிருக்க சட்டை மட்டும் வேற ஒருத்தவங்கள. ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா த்ரிஷாவை எந்த அளவுக்கு ரசித்தோமோ அதை தாண்டி போய் டோட்டலாக பார்த்தீங்கன்னா சிம்ரன் மேம் ரசித்தோம். ஆக்சுவலி அவங்க 2 பேரும் ஜோடியாக கூட கட்டலைங்க, ஆனால் அப்படி ஒரு வைப்பு, அந்த ஒரு வைப்பு வந்து வேற லெவலில் இருந்தது. இன்னுமாடா எங்களை ஜோடியாகவே பார்க்குறீங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் இருந்தது. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. அதுவும் இல்லாமல் இடுப்பு பத்திரம் இடுப்பழகி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த இதெல்லாம் வேற லெவல் வைப்பு, சூப்பராக இருந்தது. எனக்கு டோட்டலாகவே படம் முழுக்கவே பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் வந்து அஜித் சாரோட தீவிர ரசிகனே சொல்லலாம். எந்த அளவுக்கு குட்டை ரசிச்சனோ, எந்த அளவுக்கு பேடை ரசிச்சனோ, எந்த அளவுக்கு அக்லியை ரசிச்சனோ, ஸோ டோட்டலாக அந்த படம் மசாலா டோட்டல் மிக்சிங், ஸோ அத்தனையும் ரசிச்சேனே சொல்லலாம். எனக்கு அதில் செகண்ட் ஹாப்லாம் வேற லெவல் என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு கதையோட சேர்ந்து வேணும்னா செகண்ட் ஹாப் பயங்கர வைப். ஃபர்ஸ்ட் ஹாப்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேன்ஸ் படம். டோட்டலாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ரசிகர்களுக்காக ரசிச்சு எடுத்த ஒரு ரசிகனின் படம். இதுக்கு மேலே வேற எதுவுமே தேவையில்ல, ஜஸ்ட் ஃபன்னு தான் ப்ரோ. உங்களுக்கு டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா காமெடி இருக்கும், டைலாக்லேயே நீங்கள் காமெடி ரசிக்கலாம், சாங்ஸ்லேயே ஃபைட் சீனை ரசிக்கலாம். நீங்கள் ஃபைட் ரசிப்பீங்களா சாங் ரசிப்பீங்களானே தெரியாத அளவுக்கு. ஏன்னா சாங்ஸ் சில பேர்லாம் வந்து ஹீரோ பிடிக்குது ஹீரோனை பிடிக்குது தாண்டி அந்த சாங் வைப்புக்காகவே ஒரு சில பேர்லாம் ரசிப்பாங்கள்ல, அந்த வைப் எல்லாமே டோட்டலாக இங்கே கொடுத்துட்டாங்க. டோட்டலாக நீங்கள் எல்லா பாட்டு விதமான ரசிகருமே ரசிக்கலாம். செம்ம வைப்பு, என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம், உட்காரவே விடலை. அதுதான் டைரக்டர் மேலே செம்ம கோவம். ஏன்னா ஒரு சீன் எங்களாம் கத்தி 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 கடைசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், த்ரோட்டே போயிடுச்சு, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. வரும்போதே ஒரு விக்ஸ் ஹால்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. ஏன்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலுமே ரொம்ப, அதாவது எப்படின்னா சும்மா படம் பார்க்கணுன்னு வர்றவங்க கூட அந்த இடத்துல ரசித்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்காண்டியாவது த்ரோட் போயிடும், பார்த்துக்கோங்க. இதுதான் ஒரு சிம்பிளா ஒரு கண்டென்ட்டோட சொல்லணும். இன்னொன்னு, தலை படத்துக்கு ஸ்பெஷல் ஷோ பர்மிஷன் கொடுக்குறவங்களுக்கு தான் ஓட்டு, இல்லைன்னா டிவி கேக்கு தான் ஓட்டு. விஜய் ரெஃபரன்ஸ் சொல்றாங்க, இதை வச்சு விஜய் ரெஃபரன்ஸா கூட நீங்க போட்டீங்க, கண்டிப்பா ஸ்பெஷல் ஷோ பர்மிஷன் கொடுங்க. நாங்க என்ன பண்ண போறோம்? எங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 2 படம் கொடுத்தாருன்னா, இது மாதிரி 2025 வந்து இயர் ஃபார் அஜித் ஃபேன்ஸ். ஒரு 2 படம் வந்து தொடர்ந்து வந்திருக்கு, விடாமுயற்சி, குட்பேட் அக்லி, 2மே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மாதிரி 2 படம் வருஷத்துக்கு பண்ணாருன்னா எங்களுக்கு எந்த ஒரு சிஸ்டம் இருக்காது, ஜாலியா ஹாப்பியா இருப்போம். நிறைய பெரிய டைரக்டர்ஸ் இருக்காங்க, இருந்தாலும் ஆதிக் வந்து அஜித் சார் கொடுத்துருக்க வாய்ப்பு யூஸ் பண்ணியிருக்காரா? பயங்கரமா, நான் தான் சொல்லிட்டேனே, ஒரு அன்கண்டிஷனலா ஒருத்தரை லவ் பண்ண முடிஞ்சா மட்டும்தான் இந்த படம் எடுக்க முடியும். அவ்வளோ விஷயங்கள். நான் ஒரு படத்துல வந்த அத்தனை கேரக்டருமே நீங்க வந்து நம்ம வாலியில ஒரு விதமான கெட்டப் பார்த்துருப்போம், அதே பில்லால ஒரு கெட்டப் பார்த்துருப்போம், இது எல்லாமே அதாவது கேங்ஸ்டர்ஸ் மூவிஸ் எல்லாமே பார்த்துருப்போம். ஆனால் உங்களுக்கு வாலியிலுமே வந்து அந்த வில்லத்தனமான ஒரு ரொமான்ஸ் ஒன்று இருக்கும். அந்த ஸ்டைல் அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் வந்து தீனால வந்து கொஞ்சம் வேற மாதிரி வரும், ரவுடிசம் கலந்த ஒரு இது வரும். அதே இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா மங்காத்தில் அது டோட்டலாக காமெடி ஜானரான ஒரு ரவுடிசம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது அத்தனையுமே ஒரு பில்டாக இங்கே காட்ட முடியும் அப்படின்னா இந்த படம் தான். யாராவது வந்து அஜித் சார் என்னென்ன படம்லாம் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு படத்தை பார்த்தாலே அவங்களே சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓ, இந்த படத்துல இருந்தா இது வந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. அஜித் ஃபேன்ஸ்க்கு இந்த படம் ஓகேவா இருக்கும், மற்ற ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்கு? நான் வந்து தளபதி ஃபேன், அஜித் ஃபேன் தானே, தலையோட காஸ்டியூம் தானே போட்டு வந்திருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையிலே. அதாவது சில ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட படம் டேரக்டர் அவங்களோட ஆக்டரோட படம் பிடிக்கலன்னா கூட பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இது வந்து உண்மையிலே பிடிச்சிருக்கு. தலை ஃபேன்ஸ் எப்பவுமே போய் சொல்ல மாட்டோம், தலை சொல்றது எல்லாமே ஃபாலோ பண்ணுவோம். லாயல்ட்டின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அதை கண்டிப்பா நாங்க குடும்பத்தை பாரு அதுக்கப்புறம் என்ன பாருன்னு குடும்பத்தையும் நாங்க தலை சொல்றதை பார்ப்போம், படத்தையும் பார்ப்போம். அதே மாதிரி தலை என்ன சொன்னாலும் கேட்போம். அல்டிமேட் ஸ்டார் பட்டத்தை கூப்பிடாதுன்றாரு, ஏன் வந்து தலைன்னு கூப்பிடாதுன்னு சொல்றாரு, கடவுளையும் கூப்பிடாதுன்னு சொல்றாரு, என்ன சொன்னாலும் கேட்போம். ஆனா வருஷத்துக்கு 2 படம் கொடுக்கலன்னா கேட்க மாட்டோம்.
திரும்ப நாங்கள் தலைன்னு தான் கூப்பிடுவோம், கடவுளையும் தான் கத்துவோம், எல்லாமே தான் பண்ணுவோம். செம்ம என்ஜாய்மெண்ட்டு. தயவுசெய்து யாருமே வந்துட்டு இந்த ரேட்டிங் கேட்குறது அதெல்லாம் விட்டுருங்க. வந்தீங்களா, என்ஜாய் பண்ணீங்களா, ஃபுல் மாசு. பார்ட்டி கொண்டாடுறவங்க என்ஜாய் பண்ணலாம், ரீல்ஸ் பார்க்குறவங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். அந்த படத்தை அவ்வளோ சூப்பராக இருக்கும். விஜய் ஃபேன்ஸ் பயங்கரமாக, அதாவது எப்படின்னா டோட்டலாக வந்து ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நம்ம இவ்வளோ நாள் வரைக்கும் அவங்க 2 பேரும் ஃபைட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தெல்லாம் போய் நாங்கள் 2 பேரும் நண்பர்கள்னு சொல்லிட்டு ஒரு டைலாக், அந்த மாதிரி ஒரு சீன்ஸ், அந்த டைலாக்கை கேட்டாலே விஜய் ஃபேன்ஸே அஜித் ஃபேன்ஸாக மாறிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக. சிம்ரன் திரிஷா வந்து செம்மையா பண்ணிருக்காங்க. அதாவது திரிஷா ரொம்ப லக்கி, தலை கூட இவ்வளவு படம் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம அது ஆப்டாவும் ஆயிருக்கு. அதாவது ஷாலினி மேம் வந்து நிஜ ஸ்கிரீன்ல பேரோ, அதே மாதிரி ரியல் ஸ்கிரீன்ல வந்து பேரோ வந்து நம்ம திரிஷா மேடம் தான். அதே மாதிரி சிம்ரன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்காங்க, அது ரொம்ப நல்லாவும் இருந்திருக்கு. ஒரு வருஷத்துக்கு 2 படம் நல்லா இருக்கும். லாஸ்ட் ஒரு பட் நாட் லீஸ்ட் படம் பார்க்கத்தவங்களாம் குட்டு, படம் பார்க்காதவங்களாம் பேடு. படத்தை பத்தி நெகட்டிவ் ரிவ்யூ சொல்றான் பாருங்க, அவங்களாம் அக்லி. Bad ugly. Good bad ugly. GBU மாமே, பிளாக் பஸ்டர் மாமே, உண்மையான பிளாக் பஸ்டர். இன்னொன்னு சில பேர் எல்லாம் கேக்குறாங்க, 1000 கோடி அடிக்குமா, 2000 கோடி அடிக்குமா, 3000 கோடி அடிக்குமா? அடிச்சு என்ன பண்ண போகுது? அவங்க அக்கௌண்ட்டுக்கு தானே போகுது. நம்ம அக்கௌண்ட்டுக்கு யாருக்காவது போடுறாங்களா? அதெல்லாம் ஒண்ணு. அதாவது உண்மையான அதாவது அது சில வந்து மார்க்கெட்டுக்கு தான் யூஸ் ஆகுமே தவிர, அந்த ப்ரொடியூசருக்கு தான் யூஸ் ஆகுமே தவிர, அது அடுத்தடுத்த படங்கள்ல சரி யாருக்குமே தொடர்ந்து 1000 கோடி யாருக்குமே அடிக்கலையே. 2000 கோடி எவ்வளவு அந்த 1000 கோடி அடிக்கிறாங்கல்ல, அவங்களோட படத்தை அஜித் படத்தோட நிக்க சொல்லுங்க, ஒரு நாள் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. யாரோட படமும் ரிலீஸ் ஆகாது, அவங்களுக்கே தெரியும். முதல் நாள்லயே புட்டுக்கொண்டு அஜித் வந்து 1000 கோடிக்கெல்லாம் இல்ல, எங்களோட பல லட்சம் கோடி ரசிகர்களுக்கோசரம் நடிக்கிறாரு. அவரு பல லட்சம் கோடி ரசிகர்களுக்கோசரம் அந்த படம் பண்றாரு. எங்களுக்கு தேவை அந்த அவருக்கு இது மாதிரி படம் பண்ணணும், நாங்க பார்ப்போம். எங்களுக்கு அந்த 1000 கோடி 2000 கோடி நீங்க அரசியலுக்கு வாங்க, அரசியல்ல வந்து சிஎம் ஆவாங்க, பிஎம் ஆவாங்கன்னா கேட்க மாட்டோம். வருஷத்துக்கு 2 படம் பண்ணுங்க, 3 படம் பண்ணுங்க.